எஸ்பிஎம் தேர்வில் 10A பெற்ற மிகச்சிறந்த மாணவர்களில் மேலும் 400 பேர் மெட்ரிகுலேஷன் திட்டத்தில் பதிந்து கொள்கின்றனர். அவர்களில் 367 பேர் பூமிபுத்ரா அல்லாத மாணவர்கள். பலர் நேற்றே பதிந்து கொண்டுவிட்ட நிலையில் எஞ்சியவர்கள் இன்று பதிந்து கொள்வார்கள் என கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடே கூறினார். இன்னும் வாய்ப்பு கிடைக்காத 712 மாணவர்களின் பிரச்சினை அடுத்த மாதத்தின் 3வது வாரத்திற்குள் தீர்க்கப்படும். பல்கலைக்கழக நுழைவுக்கான UPU முடிவுகள் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வெளியாகின்றன. அப்போது மெட்ரிகுலேஷன் செல்வதா அல்லது UPU வாய்ப்பை தேர்ந்தெடுப்பதா என்பதை அவர்களிடமே விட்டுவிடலாம் என அமைச்சர் சொன்னார். மெட்ரிகுலேஷன் கல்வி வாய்ப்பு நடப்பு இட ஒதுக்கீட்டில் தகுதி அடிப்படையில் வழங்கப்படுகிறது. அதாவது 60 விழுக்காட்டு இடங்கள் குறைந்த வருமானம் பெறும் B40 குடும்பங்களிலிருந்து வரும் மாணவர்களுக்கும், மீதி 40 விழுக்காட்டு இடங்கள் நடுத்தர வருமானம் பெறும் M40 மற்றும் உயர்தர வருமானம் பெறும் T20 குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் ஒதுக்கப்படும். இலக்கு வைக்கப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் மெட்ரிகுலேஷன் கல்வி வாய்ப்பு கிடைப்பதை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் நோக்கம் என ஃபட்லினா சொன்னார். எஸ்பிஎம் தேர்வில் 10A பெற்ற மாணவர்களில் மெட்ரிகுலேஷன் கல்விக்கு விண்ணப்பம் செய்தவர்களின் எண்ணிக்கை 4877 பேராகும். அவர்களில் 2267 பேர் பூமிபுத்ரா அல்லாத மாணவர்கள் ஆவர்.